முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு உளவுத்துறையின் அதிர்ச்சி ரிப்போர்ட். முதல்வருக்கும் உளவுத்துறைக்கும் இடையில் இருக்கக்கூடிய தடை என்ன? முதல்வருக்கு செல்ல வேண்டிய உளவுத்துறை ரிப்போர்ட்டை வடிமறித்து பார்க்கிறாரா ஜான் ஆரோக்கியசாமி? அதிர்ச்சியில் உளவுத்துறை அதிகாரிகள். பார்க்கலாம் இந்த காணொளி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. நான் உங்கள் தமிழ்மாறன். முதலமைச்சர் அவர்களுடைய பார்வைக்கு வழக்கமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அதை தாண்டி அரசு அதிகாரிகள் என இவர்கள் எல்லாம் கண்காணித்து இவர்களுடைய செயல்பாடுகளை எல்லாம் முதலமைச்சருடைய பார்வைக்கு கொண்டு போய் வைப்பதற்காக வழக்கமாக உளவுத்துறை கடந்த காலங்களிலே வேலை செய்யும். இந்த உளவுத்துறையுடைய இந்த சிறப்பு குழுவுடைய நோக்கமே முதலமைச்சருடைய பார்வைக்கு அமைச்சர் பெருமக்கள் தொடங்கி அரசு அதிகாரிகள் வரை அவர்களுடைய செயல்பாடுகள் என்ன, அவர்களுடைய நிறை குறைகள் என்ன, எப்படியெல்லாம் அவர்கள் பணியை செய்கிறார்கள், அதில் இருக்கக்கூடிய சுணக்கம் என்ன, அல்லது அதுல ஏதாவது தப்பு நடந்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரியான இந்த தரவுகளை எல்லாம் திரட்டி கொண்டு போய் முதலமைச்சருடைய பார்வைக்கு கொண்டு போய் கொடுப்பதுதான் வழக்கம். அதுதான் இந்த தாவேக ஆட்சியிலும் நடந்தது கிட்டத்தட்ட கடந்த வாரம் வரை. அப்ப இது இன்றைக்கு தடைப்பட்டு போயிருக்கிறது. இதற்கு முன்னால் இருந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய பார்வைக்கும் வழக்கம் போல இந்த உளவுத்துறை சில அறிக்கைகளை கொண்டு போய் கொடுப்பார்கள் தரவுகளோட. அமைச்சர் பெருமக்கள் ஆனாலும் சரி, ஏற்கனவே சொன்னது போல சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் என இவர்களுடைய நடைமுறை செயல்பாடுகள் என்னவாக இருக்கிறது, இது அரசுக்கு எதிராக ஏதாவது நிலைப்பாட்டை எடுக்கிறார்களா, என்ன பேசுகிறார்கள், என்ன வேலையை செய்கிறார்கள் அப்படின்றத கொண்டு போய் முதலமைச்சர் பார்வைக்கு கொடுப்பாங்க. ஆனால் அது நேரடியாக அம்மையார் ஜெயலலிதாவுடைய பார்வைக்கு போகுமா அப்படின்னா அப்படி போகல. அதற்கு பதிலாக கூடவே இருந்த திருமதி சசிகலா அவங்களுடைய பார்வைக்கு அது கடந்த காலங்களில் போயிருக்கிறது. இதுவே அந்த ஆட்சி, அதிமுகவுடைய ஆட்சி தோற்றதற்கு காரணமாக பார்க்கப்பட்டது. ஏன்னா நேரடியாக முதலமைச்சர் பார்வைக்கு போக வேண்டிய ஒன்று இன்னொரு நபர் மூலமாக போகிற போது அது என்னவாக போய் சேரும், அதுல சில திருத்தங்களை செய்து கொண்டு போய் கொடுப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. அப்படி ஒரு தவறான தரவை கொடுப்பதன் மூலமாக முதலமைச்சர் எடுக்கக்கூடிய முடிவு அதை ஒட்டி இருப்பதால், அந்த முடிவு தவறான முடிவாக இருப்பதனால், அந்த தவறான முடிவின் காரணமாக தேர்தலில் அது பிரதிபலிக்கும், அது ஆட்சிக்கு எதிராக மாறிவிடுகிறது. இதேதான் கடந்த 2021, 2026 இந்த 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சியிலையும் நடந்ததாக சொல்லப்படுகிறது. குறிப்பா அன்றைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினுடைய மிகவும் நெருக்கமான ஒரு குடும்ப உறவில் உள்ள ஒரு நபர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நபரும் அதை ஒட்டி இந்த பெண் டீம்ல இருக்கக்கூடிய ஒரு இயக்குனரும்னு இவங்க இந்த உளவுத்துறையுடைய அறிக்கையை எடுத்து பார்த்ததாகவும், இதற்கு பிறகுதான் அது முதல்வருடைய பார்வைக்கு சென்றதாகவும் கூறப்படுகிறது. அப்ப இந்த இரண்டும் நேரடியாக முதலமைச்சர் பார்வைக்கு போகாமல் இருந்த காரணத்தினால் முதலமைச்சர்கள் எடுக்கக்கூடிய முடிவு தவறான முடிவாக மாறிவிடுகிறது. அது ஆட்சிக்கு மட்டும் ஆபத்து இல்ல, மக்களுக்கே அது சில இடங்கள்ல ஆபத்தாக போய் முடிந்துவிடும். சரியான முடிவை எடுக்க முடியாது. இப்ப ஒரு அமைச்சர் தவறாக செயல்படுகிறார் அப்படின்னா அது மக்களுக்கு விரோதமாக, மக்களுக்கு எதிராக செயல்படுகிறார் அப்படின்றது அர்த்தம். அப்ப அமைச்சர் செய்யக்கூடிய ஒரு தவற முதலமைச்சர் பார்வைக்கு கொண்டு போய் காட்டுறதுல ஊடகங்களுக்கு பெரும் பங்கு. ஆனால் ஊடகங்களையும் தாண்டி இந்த உளவுத்துறை இருக்குல்ல, இவங்க அந்த காரணத்தோட கொண்டு போய் முதலமைச்சர் பார்வையில வைப்பாங்க. இதை கடந்த கால ஆட்சியில, திமுக ஆட்சியில இப்படி நடக்கல அப்படின்றதுனால இதுவும் அந்த ஆட்சியின் தோல்விக்கு காரணமாக இருக்கு. இந்த ஆட்சிக்கு எதிரான அலை இருப்பது, அது போக ஒரு புதிய கட்சி இன்றைக்கு வந்திருக்கிறது இல்லையா, இதற்கு ஆதரவான அலை என இதையெல்லாம் உளவுத்துறை கொண்டு போய் கொடுத்தாலும் கூட இது அன்றைய முதலமைச்சர் பார்வைக்கு போகல. எனவே ஒரு மிகப்பெரிய தோல்வியை முந்தைய கட்சி திமுக சந்தித்ததற்கு இது ஒரு காரணமாக பார்க்கப்பட்டது. இதைதான் இன்றைக்கு தாவேகா தரப்புல நடப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக முதல்வருடைய தனிப்பட்ட வியூக அமைப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி அடிக்கடிக்கு தலைமைச் செயலகத்துக்கு வருவதாகவும், உளவுத்துறை கொண்டு போய் கொடுக்கக்கூடிய இந்த அறிக்கைகளை, தரவுகளை முதல்ல அவர் பார்ப்பதாகவும், அவர் பார்த்த பிறகு முதலமைச்சருக்கு நெருக்கமான இன்னொரு அமைச்சர் அதை பார்ப்பதாகவும், பிறகு அந்த அமைச்சருடைய உதவியாளரும் இந்த உளவுத்துறை அறிக்கையை பார்ப்பதாகவும், வாட்ஸ்அப் மூலமாக இந்த உளவுத்துறை தொடர்பான தகவல்களை பகிர்ந்து சொல்வதாகவும் அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியை தான் இன்றைக்கு ஒரு
நாளிதழ் இதை வெளியிட்டிருக்கிறது. உள்ளபடியே இதுதான் இந்த ஆட்சிக்கும் கூட ஆபத்தாக போய் முடிவதற்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏனென்றால் முதலமைச்சர் பார்வைக்கு போகாமல் மற்றொரு பார்வைக்கு இந்த அறிக்கையெல்லாம் போகிறது என்றால் அது வெளியே கசிவதற்கு கூட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. நம்பகத்தன்மை உள்ள நபர் இவர்தான் அப்படின்னு நம்ம எப்போதுமே எதிர்பார்க்க முடியாது. அவரையும் மீறி கூட சில தகவல்கள் வெளியே கசியப்படலாம் இல்லையா? அந்த வகையில முதலமைச்சர் பார்வைக்கே போகாமல் அமைச்சரும் அதை தொடர்ந்து அரசு அதிகாரிகளும் செய்யக்கூடிய சில நடவடிக்கைகள் இவர்களுடைய பார்வைக்கு போவது என்பது உள்ளபடியே அது மிகப்பெரிய இந்த ஆட்சிக்கும் ஆபத்து, மக்களுக்கும் ஆபத்து. இன்றைக்கு ஒரு நாளிதழில் வெளியான இந்த செய்தி தான் பலரையும் அதிர்ச்சியில ஏற்பட்டிருக்கிறது. முதலமைச்சரை மற்றவர்கள் சந்திக்காமல் இருப்பது வருத்தமாக இருப்பது. அதை தாண்டி உளவுத்துறையே முதலமைச்சரை சந்திக்க முடியல, அறிக்கையை கொண்டு போய் கொடுக்க முடியல அப்படின்றது அதைவிட மிகவும் ஒரு பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்றத நம்ம இந்த இடத்துல கவனிச்சு பார்க்கணும். தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.